அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனை சந்தித்தது என்று உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், உடைக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்டமிட்டவர்கள் எல்லாம் மூக்கு மேல் விரல் வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்டபோது சிறப்பான ஆட்சி என்று பாராட்டு பெருமைக்கு உரிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக உடைக்கிறதுக்கு, அதை முடக்கிறதுக்கு, பல்வேறு வழக்குகள் போடுவதற்கு துணைகின்றதெல்லாம் பார்த்தாங்க. உங்களுடைய துணை கொண்டு கழக நிர்வாகி தொண்டர் துணை கொண்டு அதை தூள் தூளாக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி பலம் பொருந்த இயக்கமாக இன்றைக்கு தமிழகத்திலே உருவெடுத்திருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 31 ஆண்டு காலம் தமிழ் மண்ணிலே ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற நிலை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக. இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ அரசாங்கம் மாறி மாறி வந்திருக்கும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அதனால் தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு ஏற்றம் பெற்றுள்ளாங்க. தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய நன்மை கிடைச்சிருக்கிறது. இன்னைக்கு அதிமுக ஆட்சி என்ற இருந்த காலத்தில்தான் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலை உருவாக்கின்ற திட்டத்தை கொடுத்து படிப்படியாக ஏழைகளுக்கு உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து 51 மாதம் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 51 மாதத்துல ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில ஏதாவது திட்டத்தை கொண்டாடுறாங்களா? இதனால இந்த பகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா? இந்த பகுதி மக்களுக்கு நன்மை அடைச்சிருக்குதா? இதே புரட்சி தலைவி அம்மாள் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கும் போது எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியான தொகுதியாக விளங்கியது. உண்மைதானே? இதெல்லாம் அதிமுக ஆட்சிதான் நடந்தது. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி உயரமா பார்த்துக்கிட்டோம். இன்றைக்குதான் நகர பகுதி, இரண்டாவது கிராம பகுதி, இரண்டும் நிறைந்த பகுதி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. இன்றைக்கு மக்கள் விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல.